அமெரிக்கன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய 4BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸை என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நம்ம OMR காய்டாரில் பில்டப் மட்டுமே 2538 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. லேண்ட் ஏரியா 2450 ஸ்கொயர் ஃபீட். இதில் காமன் ஏரியாவும் இருக்குது. உங்களுக்கு இது கேட்டட் கம்யூனிட்டி, கிளப் ஹவுஸ் இருக்குது. அப்படின்றதுனால OSR இருக்குது, கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது, அம்யூனிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்கன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு லக்ஸரியான 4BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸை என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நம்ம OMR காய்டாரில் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா, காசாகரன் செல்லஷூர். இவங்க காசாகரனில் இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் டிவிஷன். நீங்கள் வெயிட்டிங் பீரியட்லாம் இல்லாமல் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் ஓனர் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய யூனிட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. காசாகரனில் கேட்டட் கம்யூனிட்டியில் அம்யூனிட்டிஸ் இருக்கிற மாதிரி அப்படின்னா காசாகரன் செல்லஷூர் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது காசாகரன் செல்லஷூனுடைய காண்டாக்ட் நம்பர் தான். இப்போ நம்ம பார்க்குற ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காசாகரன் ப்ராஜெக்ட்டில் எந்த யூனிட்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி தயங்காமல் கேட்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை OMR காய்டாரில் நாவலூர் தாளம்பூரில் இருக்கக்கூடிய காசாகரன் டிவினிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் 4BHK லக்ஸரி வில்லா. பில்டப் மட்டுமே 2538 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. லேண்ட் ஏரியா 2450 ஸ்கொயர் ஃபீட். இதில் காமன் ஏரியாவும் இருக்குது. உங்களுக்கு இது கேட்டட் கம்யூனிட்டி, கிளப் ஹவுஸ் இருக்குது. அப்படின்றதுனால OSR இருக்குது, கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது, அம்யூனிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட வில்லாஸ் இங்கே இருக்குது. நானும் என்ட்ரி போட்டு தான் உள்ளே வந்தேங்க. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா யார் என்ன அப்படின்ற மாதிரி நல்லா கேட்டுட்டு தான் என்ன வீடியோ எடுக்கவே பர்மிஷன் கொடுத்தாங்க. கேட்டட் கம்யூனிட்டி உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். நம்ம OMR ஷோலிங்லேருந்தும் நீங்கள் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம மேடவாக்கம்லேருந்தும் நீங்கள் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். நம்ம நாவலூர், நம்ம சிறுசேரி சிப்கார்ட்லேருந்தும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. DLF ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட் பேசிஸில் தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் பெரிய பெரிய ஐரேஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க. எனக்கு ஐரேஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வேணாம், எனக்கு நான் இண்டிவிஜுவல் ஹவுஸ்லேயே வாழ்ந்து பழகிட்டேன், எனக்கு நல்ல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் லக்ஸரியாக வேணும், எனக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த வீடு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு ரெடியாக இருக்குது. வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே உள்ளே போய்ட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் 2 காருக்குள்ளே கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த கார் பார்க்கிங்லேருந்து ஒரு என்ட்ரி பேசேஜுங்க. நல்ல வைடனான கிராண்டான பேசேஜ். உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும். அமெரிக்கன் தீமில் நல்லா பிளாக் பேஜ் கலர் காம்பினேஷனில் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்டோட ஃபைனல் அவுட்புட் ரொம்ப நல்லா நீட் அண்ட் கிளியராக இருக்கிறது. காசாகரனில் நான் இது வரைக்கும் கவனிச்சிருந்த விஷயம் அதுதான். உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் நீட் அண்ட் கிளியராக கொடுத்துட்றாங்க. அவங்க அந்த ஒரு ரா வீடியோவில் காமிக்கிறாங்க இல்லையா, 3D ரெண்டரிங் வீடியோவில், அதே மாதிரி அவுட் கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். சில பல நிறைய குறைகள் இருக்குது. பட் அவுட்டை பொறுத்த வரைக்கும் தான் நான் சொல்கிறேன், நிறைய குறைகள் இருக்க தான் செய்யும், இருக்க தான் இருக்குது. பட் எனக்கு அவுட் நல்லாயிருக்கு அப்படின்ற ஒப்பீனியன் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங். மெயின் டோருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேக்யார்டை உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த பக்கம் பேக்யார்டு இருக்குது. இந்த பேக்யார்ட்லேருந்து லிவிங் கம் டைனிங் நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். நம்ம மெயின் டோர்லேருந்தே உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. முக்கியமாக சொல்லணும்னா கொல்லைப்புறம் பார்த்து வாங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர். உங்களுக்கு பயோமெட்ரிக் நல்லா கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அப்படி இருங்க, ஷூவை கழட்டிக்கிறேன். ஏன்னா போன வீட்லேயே ஷூவோட நான் போயிட்டேன். அது வந்து ரொம்ப தூசியாக இருந்தது. இந்த வீடு உங்களுக்கு தூசி இல்லை, வீடு நீட்டாக இருக்குது. நம்ம சாக்ஸையும் கழட்டி வச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் சொன்னீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நம்ம சேனலோட அஃபிஷியல் Instagram ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் தாண்டின உடனே 11 அடிக்கு 22 அடி சைஸில் இருக்கக்கூடிய லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து நீங்கள் பேக்யார்ட் அசஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுக்கு வந்து ஓப்பனபிள் டோர் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து சென்ட்ரல் ஒரு பேசேஜுங்க. இது லிவிங் டைனிங். நீங்கள் எதுவாக வேணாலும் உங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்டீரியர் ஒர்க் இருக்காதுங்க. ஆக்சுவல் யூனிட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடு தான் சேல்ஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி இதே கம்யூனிட்டிக்குள்ளே, இதே கேட்டட் கம்யூனிட்டி காசாகரன் டிவினிட்டிக்குள்ளே உங்களுக்கு ஒரு 3-4 வில்லாஸ் சேல்ஸ்க்கு இருக்குது. நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. உங்கள் பட்ஜெட் அண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கம்யூனிட்டியில் இருந்தாலும் சொல்லுவாங்க, வெளியில் வேறு காசாகரன் ப்ராஜெக்ட்டில் இருந்தாலும் சொல்லுவாங்க. லிவிங் கம் டைனிங் பேசேஜுங்க. இந்த பேசேஜ் இன்னும் கொஞ்சம் வைடாக இருந்திருக்கலாம். இந்த பேசேஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 11 அடிக்கு 10 அடி 2 இன்ச் சைஸில் இருக்கக்கூடிய ஸ்பேஷியஸான கிச்சன் ஸ்லாப்பில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. நான் பொதுவாக காசாகரன் இன்னொரு கவனிச்சிருந்த விஷயம், பொதுவாக அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒரு சில வில்லாஸ்லேயே கிச்சன் வந்து சின்னதாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு பேசேஜ் மாதிரி 2 பக்கமும் ஸ்லாப் வச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டில் கிச்சன் ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய யூடியூப் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே நான் இந்த மாடல் ஹவுஸை வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அப்போ இருந்த சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கும் இப்போ நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கும் நன்றி. என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இந்த கிச்சன்லேயே உங்களுக்கு நீங்கள் பாட்டு கேட்டுகிட்டே தாய்மார்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் 3 சாக்கெட்ஸ் இருக்குது. 20 ஆம்ஸ் இருக்குது, 2 சாக்கெட்ஸ் இருக்குது. அங்கே வாட்ரு ப்ரொவிஷன், அங்கே அக்வாகார்ட், இங்கே 3 சாக்கெட்ஸ் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. இன்டீரியர் ஒர்க் பண்ணும்பொழுது மாடுலர் கிச்சன் பண்ணக்கூடிய அண்ணாக்களுக்கு ஈஸியாக இருக்கும் வயரிங் இழுக்கிறதுக்கு எல்லாமே. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த பேசேஜ்லேயே கண்டினியூ ஆனோம்னா லாஸ்ட்டில் கிரவுண்ட் லெவல் ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் மொத்தம் 3 விண்டோ இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாகவே எம்எஸ்ல கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் விண்டோவாக இருக்குது. விண்டோ எல்லாமே அலுமினியம் விண்டோ. ஆக்சுவலாக இந்த விண்டோ மட்டும் மூடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
உங்களுக்கு வீடு ரொம்ப டல்லாக தெரியும். அதனால தான் நான் திறந்தே வச்சேன். இன்னொன்று, இந்த கிளாஸ் இருக்குது பாருங்கள், இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, இந்த கிளாஸ் இருக்கிற வீட்டிலலாம் எது பகல் எது நைட்டு என்ன டைமில் நம்ம உள்ளே இருக்கோம், மழை பெய்தா இல்லையா, எல்லா டைமுமே வானம் மேகமாக தெரியுங்க. இது இருக்கிறது வந்து ஹோட்டல்ஸில் இருக்கும் நிறையா. அதில் ஆக்சுவலாக இது வந்து நல்ல ஒரு குட் ஃபீல் இருக்கும். இங்கே வந்து ஒரு சங்கனுங்க. இதில் வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸு கீழே இருக்கக்கூடிய ஏரியா, இங்கே சாக்கெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஸ்டோரேஜ் ஏரியாவே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் உங்களுக்கு டோர் இருக்குது. இது கிரவுண்ட் லெவல் காமன் பாத். காமன் பாத்தில் 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் இருக்குது, வால் மோட்டர்ஸ், வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் இருக்குது, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்டில் வாஷ் பேஷன் இருக்குது. இந்த வீடு சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் படித்து பாருங்கள். இவங்க கூட நம்ம இப்போ ரீசெண்டாக பக்கத்தில் காசாகிரண்ட் ஆம்பல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் ரோஸ் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அது ரோ ஹவுஸ், வால் ஷேரிங் இருக்கும். இது இண்டிவிஜுவல் வில்லா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெவல் வந்த உடனே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லான்ச் இருக்குது. இந்த லான்ச்சில் ஒன் சைடு அலுமினியம் விண்டோ வித் கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோட ஃப்ளோரில் கிரில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து லேண்ட் ஆன உடனே இந்த லாஞ்சுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பேக் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் ஒன் சைடு அலுமினியம் விண்டோ வித் கிரில்லோடு இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த கார் பார்க்கிங்லேருந்து ஒரு பேசேஜில் வந்தோம் இல்லையா, என்ட்ரி பேசேஜ் நல்லா கிராண்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த வியூ பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு பால்கனி இருக்குது, சைட் பால்கனி. ஆக்சுவலாக 97 வில்லாஸ் இருக்குங்க மொத்தமாக. 2 பக்கமும் வீடுகளோட நல்ல நீட் அண்ட் கிளியராக சேஃப்டியாக இருந்தது. நம்ம சென்னையில் தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட் வந்தது. இது பேக் சைடில் இருக்கக்கூடிய வில்லாஸ். இந்த பெட்ரூம்லேருந்து உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ட்ரெஸ்ஸிங் ஏரியா, நல்ல ஒரு கிராண்டான ட்ரெஸ்ஸிங் ஏரியா எனக்கு பண்ணணும் வசந்த் இன்டீரியரில். நான் என்னோடய வீடை ருசித்து இன்டீரியர் ஒர்க் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கேன்னா இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதே மாதிரி இதை நீங்கள் வந்து ஒர்க் ஸ்பேஸாகவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, வீட்டில் தனியாக வந்து ஒர்க் ஸ்பேஸ் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா, இது இருக்குது உங்களுக்காகவே. நல்ல ஒரு சிஸ்டமாக வச்சுட்டு ஊஃபர் செட் பண்ணிவிட்டு, நானாக இருந்தால் நான் அதை பண்ணுவேங்க. நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியாலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. எப்படி பார்த்தாலும் ஒரு சின்ன ஒரு பீரோலையும் ஒரு செல்ஃப் தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. மற்ற இடத்த எல்லாருமே யார் ஆக்கப்பே பண்ணுவா? தாய்மார்கள், அம்மா தான் என்னோட பீரோலையும் எடுத்து வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸை சொல்லி வச்சுருவாங்க. அப்பாக்கள் நிறைய பேர், அப்பா நம்ம மைண்டில் இருக்காது அப்படியே சொல்கிறான் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. அப்பாக்களுக்குன்னு பீரோ வாங்குவோம், ஆனால் அதுலேயும் கிட்டத்தட்ட 80% அம்மாக்கள் தான் ட்ரெஸ் வைப்பீங்க இல்லையா, அதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ட்ரெஸ் அந்த அளவுக்கு நான் வச்சுக்க ஸ்பேஸ் விரும்ப மாட்டேன். நான் இந்த இடம் ஸ்பேஸ் எனக்கு கிடைக்குதுன்னா ஒரு கேம்ஸ், ஒரு ப்ளே ஸ்டேஷன் செட்டப், இப்போ வந்து GTA 6 வரப்போகுது, நல்லா விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ். ஏன்னா வந்து உங்களுக்கு வெளிச்சம் எங்கேருந்துமே எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, நல்ல ஒரு வியூ கிடைக்கும். எனக்கு ஸ்பீக்கர் வைக்கிறேன் அப்படின்னாலும் ஹோம் தியேட்டர் செட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த ஸ்பேஸ் நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது எனக்கு தோணுச்சுங்க, அதனால தான் நான் சொன்னேன். இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது. அட்டாச் பாத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்த உடனே ஆப்போசிட்டில் வால் மோடேஷன், வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட், ரைட் ஹேண்ட் சைடில் வாஷ் பேஷன் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஷவர் ஏரியா இருக்குது. வெட் ஏரியா, ட்ரை ஏரியா செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு கிளாஸில் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறாங்க. 3-in-1 வால் மிக்ஸ் இருக்குது, ஹேண்ட் ஷவர். இது ஆக்சுவலாக வந்து ஓனர் இன்னும் யூஸ் பண்ணாத யூனிட்டுங்க, அதனால் எங்கேயுமே லைட் ஃபிட்டிங்ஸ் எதுவுமே கிடையாது. காசாகிரண்ட்லேருந்து அப்படியே ஹேண்ட் ஓவர் ஆகிட்டு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நம்ம இந்த லாஞ்சிலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி 2 அலுமினியம் விண்டோஸ் வித் கிரில்லோட இருக்குது. இங்கே வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஆர்ச் டிசைன் வச்சு பாருங்கள், அந்த கோன் டிசைன். இது வந்து அந்த ஃப்ரண்ட்டில் கோன் டிசைன் இருந்தது இல்லையா, அந்த சீலிங் இந்த ரூமில் தான் வருது. இந்த பெட்ரூமுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் இருந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி ஆண்ட்ரில் எம்எஸில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆண்ட்ரில் ஃப்ளோரில் கிரானைட்ஸ் இருக்குது. இந்த வில்லா இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டோட லாஸ்ட்டில் பார்க், வாக்கிங் ட்ராக், கார்டன் ஏரியா எல்லாமே இருக்குது. குழந்தைகளோட ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக ஈவினிங் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இது வந்து அட்டாச் பாத். இந்த அட்டாச் பாத்தில் 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 3-in-1 வால் மிக்ஸ் இல்லை, 2-in-1 வால் மிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வால் மவுண்டேஷன், வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட், வாஷ் பேஷன் இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் லெவலில் இருக்கிறத பார்க்கலாம். செகண்ட் லெவலில் உங்களுக்கு கெஸ்ட் பெட்ரூம், 4th பெட்ரூம் இருக்குது. செகண்ட் லெவலில் வந்து லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வாஷ் பேஷன் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. இங்கேயே துணி துவச்சிட்டு அப்படியே நீங்கள் டெரஸில் சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க காய போட்டுடலாம். டெரஸில் கூலிங் ரூஃப் டைல்ஸ் இருக்குது. பொதுவாக வந்து இந்த மாதிரி கோன் ஷேப் வீடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு டெரஸ் இருக்காது. ஆனால் இந்த வீட்டில் டெரஸ் இருக்குது. சோலார் பேனல்லாம் கொடுத்துருக்குறாங்க பக்கத்தில். செலவோட செலவாக இந்த சோலார் பேனல், இன்வெர்டர் ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. இன்டீரியர் வரைக்கும் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடுன்றது ஒன் டைம் இல்லையா. சோலார் பேனல் என்ன பெரிய அட்வான்டேஜ்னால் நம்மளே வந்து கரண்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு சேல் பண்ண முடியும். அதுலேயும் நம்ம வந்து கரண்ட் பில் கட்டாமலேயே நல்லிஃபையும் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட் பில்லுக்கு நம்ம கரண்ட் பில் சேல் பண்ணுவோம் இல்லையா, அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லிஃபை பண்ணி டேலி பண்ணிவிட்டு எதுவுமே நம்ம பே பண்ணாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களையும் சோலாரில் இருக்குது. அதுக்கும் கவர்மெண்ட் சைடில் சப்சிடி கொடுத்துட்ருக்குறாங்க.
இது 4th பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு ஃபுல்லாகவே ஓப்பனபிள் டோரோடு இருக்கக்கூடிய விண்டோ கொடுத்துருக்குறாங்க. எம்எஸ்ல கிரில் கொடுத்துருக்குறாங்க சேஃப்டிக்கு. அதே மாதிரி பேக் சைட் பேக்யார்டை பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு விண்டோ இருக்குது. கீழே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா என்னோட ஆஃபீஸ் ஸ்பேஸ் அது. இந்த பெட்ரூமுக்கு கீழே நம்ம பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய அட்டாச் பாத். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக நான் சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஓன் டூர் பண்ண இந்த லக்ஸரி வில்லாக்கு ஓனரோட ஆஸ்கிங் ரேட் 2,20,00,000. எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற காசகரன் செல்லேஷனுக்கு கால் பண்ணி பேசிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் சைட் லிஸ்ட் வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களை இருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு இன்ஜினியர் வாசன். டாட்டா.